நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா மணிமண்டபத்தை விஜய் வீட்டு வாசல்ல கட்டிருந்தீங்கன்னா அவர் வந்து மாலை போட்டுட்டு போயிருப்பாரு. மறுபடியும் மறக்க கூடாது. செருப்பை கழட்டி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் மறக்க கூடாது. வாழைப்பழம் இல்லாம வந்திருக்காரு. இது என்ன அங்க வந்து முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும், போறதுக்கு காருக்கு எல்லாம் ஏதோ லைசன்ஸ் டோக்கன் எல்லாம் வாங்கணுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு. அவர் வந்து இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷங்க, பண்ணையார் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. மண்டைய மறைச்சியா கொண்டைய மறைச்சியா? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டா. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை கண்டித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில 2 தடவை அதிமுக இருக்குது, 7 தடவை திமுக இருக்குது. என்னங்க பிரச்சனை? எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல சொல்றேன். அதுக்கு வழி போட்டு கொடுக்குறாரு அதிமுகவோட பழனிசாமி. ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியலங்க. அவர் எப்படி உங்களுக்கு மாமாவானாரு? மாமா அப்பையில சொல்றேன் கேளு. கட்சியை வித்தது இல்லாம இப்ப நாட்டையும் விற்க பாக்குறாரு. ஆமா, பேக்கரி டீலிங் மாதிரி தான். என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்ற சித்தப்பா இவங்க கூட எல்லாம் இவரெல்லாம் விமர்சிக்க மாட்டாரு. கடமை கணினியா இவங்க கூட சேர்ந்து நிக்க வேண்டியதானே? யாரு இது சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? ஆமாங்க, இவன் தான் எங்கேயும் அடி வாங்கியிருக்கிறாங்கிற மாதிரி. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். டான்ஸ் ஆடுறாரு. ஆனா மாப்போசி கடைசியில திராவிட கட்சிட்டு தான் திமுக தான் வந்து சரண்டர் ஆனாப்ல. அவருக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அந்த மாதிரி அப்ப நீங்க எடப்பாடியே எலிங்கிறீங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். மாலெல்லாம் வாங்கினீங்க மனையூர் பங்களாக்காரர, வாழைப்பழம் வாங்கினியா? வாழைப்பழம் மட்டும் இல்லைங்க, ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வாங்காம சும்மா வந்துட்டு அம்பேத்கர் சிலைக்கு ஆனா பெர்ஃபெக்டான ஆக்டர்னு நிரூபிச்சுட்டே இருக்காரு அவரு. அந்த அடிப்படையில அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வந்தவரு விசிகே பேனர்ல ஓட்டிட்டு போயிருக்காரு. ஏண்டா என்னடா இது? சொந்த காசு செலவழிக்க அவ்வளவு சிரமமா இருந்தா? அம்பேத்கர் மணிமண்டபம்னு ஒண்ணு இருக்குது தலைநகரத்துல, மிக அருமையான ஒரு இடத்துல அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்குது. அது கலைஞர் கட்டினது. அப்ப எப்படிங்க வருவாரு? ஏங்க, ரோடு கலைஞர் போட்ட ரோடு இருக்குது, அது வராம இருக்க. பாலம் கலைஞர் கட்டின பாலம் இருக்குது, வராம இருக்கிறீங்களா? இல்ல கலைஞர் கட்டின ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. லாஜிக்காங்க. என்ன விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு பக்கத்துல இருந்திருந்ததுன்னா வந்திருப்பார். அப்படி வாசல்ல மணிமண்டபத்துல. ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா மணிமண்டபத்தை விஜய் வீட்டு வாசல்ல கட்டிருந்தீங்கன்னா அவர் வந்து மாலை போட்டுட்டு போயிருப்பாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு? பனையூர்ல இருந்து பாலவாக்கம் வந்திருக்காரு. பால்வாடி பண்ணையார் பாலவாக்கத்தில் வந்தார். பா 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 ரைமிங்கா நீ எல்லாம் டைட்டில் வைக்கணுங்கிறதுக்காகவே இவர் அப்புறம் பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. ஆமா, பழையூர் பண்ணையார் பாலவாக்கம் வந்து ரோட்ல நின்னு மாலையை போட்டுட்டு மறுபடியும் மறக்க கூடாது. செருப்பை கழட்டி சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் மறக்க கூடாது. வாழைப்பழம் இல்லாம வந்திருக்காரு. இது என்ன படையல் வச்சு சும்மா வைக்கணுமா? சரியா? அதுக்கப்புறமா சொந்த காசு கட்டி ஒரு தாவைக்க பேனர் கிடையாது, தாவைக்கோட ஒரு பிளாக் கிடையாது, எதுவுமே கிடையாது. வீசிக்காரங்க அவன் கஷ்டப்பட்டு கை காசு எல்லாம் போட்டு பண்ண இவரு வந்து அவங்க வந்து இப்படி போட்டோ கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. என்னங்க இது அநியாயமா இருக்குது? திருட்டுத்தனமா லவ்வரை பாக்குறதுக்கு வர்ற மாதிரி. ஆமா, யாருக்கும் சொல்லாம தெரியாம. அதுக்குள்ளே நிதி சுமையா இருக்குமோ? நிதி சுமையெல்லாம் இல்லைங்க. அவருக்கு என்னன்னா வீட்டை விட்டு தூரமா இருக்கக்கூடாதுங்க. வெயில் வேற. எதுவா இருந்தாலும் சரி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கணும். இந்த ஆளும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறாரு அவரு. வெயில் அடிக்குது இல்ல? நீ எலெக்ஷன் நடத்துற நேரத்துல இந்த மாதிரி நேரத்துல நீ வந்து இந்த நேரத்துல தமிழ்நாட்டை காஷ்மீருக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கணும். அதை உருட்டு அவரை வந்து கொடைக்கானல், ஏற்காடு இந்த இடத்துல அங்க வந்து முன்னாடி லைசன்ஸ் வாங்கணும், போறதுக்கு காருக்கு எல்லாம் ஏதோ லைசன்ஸ் டோக்கன் எல்லாம் வாங்கணுங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாரு. அதனால குறைந்தபட்சம் காஷ்மீருக்காவது நீங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கணும். அம்பேத்கர் சிலைய கொஞ்சம் கூலா வெளியில வந்து போயிருப்பாரு. எனிவே அவர் வந்து இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷங்க, பண்ணையார் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாரு, வீட்டுக்குள்ளே போட்டோ வச்சு அங்க ஒவ்வொரு சிலைக்கும் மாலை போட்டு அந்த போட்டோ எடுத்து வச்சுக்குவாரு. ஆமா, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு ரிலீஸ் பண்ணுவாரு. நீங்க அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், திராவிட கழக தோழர்கள் உடனடியாக அவர் வீட்டு பக்கத்துல ஒரு பெரியார் சிலையை ஓபன் பண்ணுவோம். அதை ஓபன் பண்ணி இது தற்கொலை விஜய்க்காகவே நாங்க ஓபன் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு அதுல எழுதி போட்டுருவோம். அப்பப்ப வந்து மாலையை போட்டு போட்டோ கொடுத்துட்டு போட்டாங்க. அப்பப்பெல்லாம் கிடையாதுங்க. மண்டைய மறைச்சியா கொண்டைய மறைச்சியா? ஆஹா,
இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா அப்படின்ற மாதிரி சட்டையை நாங்க கொண்டே மறைச்சிட்டோம்னா நேற்றுக்கு பாருங்க வக்பு வார்டுக்கு எதிராக நாங்க வந்து கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்கோம். இத்தனை நாள் திமுக தானே பண்ணிட்டு இருந்துச்சு, நாங்களும் பண்ணிருக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தா சீமான் வந்து வக்பு வார்டு பில்லுக்கு திருத்த மசோதாக்கு எதிராக போராட்டம் அவரு என்ன காரணம்னா அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து போட்டு அப்ப சிறுபான்மை மக்கள் ஓட்டு திமுகவுக்கு போவோம். ஒரு நிமிஷம் எனக்கு தடுக்கிறதுக்காக அண்ணனும் தம்பியும் களத்துல இறங்கி இருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க, எப்பவும் பிரிஞ்சது அவங்க இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்க யாருங்க? அதிமுகவும் பாஜகவும். ஏங்க அது கள்ள கூட்டணி. கள்ள கூட்டணின்னு திமுகவும் பாஜகவும் தானே விஜய் சொல்றாரு. நேற்றுக்கு அந்த அறிக்கையை படிச்சேன். அந்த அறிக்கையில ரெண்டு இடத்துல அதிமுக இருக்கு. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை கண்டித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில 2 தடவை அதிமுக இருக்குது, 7 தடவை திமுக இருக்குது. என்னங்க பிரச்சனை? எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல கூட்டணி சேர்ந்தது அதிமுக. நீங்க உங்க கொள்கை எதிரியோட கூட்டணி சேர்ந்தது அதிமுக. நீ அதிமுகவை பிளவுவாத பாஜக சேர்ந்தது. பிளவுவாத பாஜக, மதவாத பாஜகன்னு சொல்லு, பாசிச பாஜகன்னு சொல்லு. அத சொல்ல மாட்டாராம். பிளவுவாத பாஜக அதிமுக சேர்ந்ததுக்கு திமுக ஏண்டா திட்ட தற்கொலை. என்னன்னா ஓட்டு பிரியணுமா, அதாவது குறைந்தபட்சம் ஒரு எப்படியும் இவங்க ஆட்சிக்கு வர முடியாது நல்லா தெரியும். ஆனால் குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சி தன் கணக்குல ஒரு 4 எம்எல்ஏ உள்ள ஏத்தணும். அதுக்கு அதிமுக நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு 4ங்கிறது 40 மாறும் அப்படின்றாரு. ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்கிறாரு சிங்கிள் டிஜிட்ங்கிறது டபுள் டிஜிட்டா மாறும் அப்படின்றாரு. சிறுபான்மையினர் ஓட்டு இருக்குது, அதை பிரிச்சுட்டா இதெல்லாம் நடக்கும். அந்த ஓட்டு இப்ப வந்து மொத்தமா பல்கா வந்து டிஎம்கேக்கு போற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அடிச்ச அடி உடனே கொடுத்த அடி இல்ல. அதுல ஜெயக்குமார் சொல்லிட்டாரு, நாங்க நம்பர் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். டிஎம்கே 40,000 ஓட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுறது அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவரே ஒப்புதல் சொல்லிட்டாரு. அவரே சொன்னதுதான். அதனால அந்த ஓட்டை பிரிச்சு டேமேஜ் பண்றதுக்கு 2 பேர் இறக்கி விட்டுக்கிறாங்க. ஆமா, இப்ப என்னன்னா இவங்க 2 பேரும் இந்த கூட்டணி அறிவிச்ச உடனடியாக அங்க ஒருத்தர் வந்து அறிக்கை விடுறாரு, ஒருத்தர் வந்து என்ன சொல்ற போராட்டம் நடத்துறாரு. எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல, இங்கதான் பாலவாக்கம் பக்கம் தான் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் உடனே குதிச்சு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடலாம் வந்தாரு. இவங்களை பொறுத்தவரையில திமுகக்கு போகக்கூடிய இஸ்லாமிய ஓட்டுகள், கிறிஸ்தவ ஓட்டுகளை, தலித் ஓட்டுகள் இவங்களை பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஆதி தமிழ் குடிம்பாரு. அந்த பக்கம் இப்படி கம்மி ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இவ்வளவுதான் இருக்காங்க அவங்க. இது வந்து அதிமுக அப்படின்னா, அதிமுக பாஜக இது திமுக இப்படி இருக்குதுன்னா, இது இப்படி குறையும் போது இவங்க கொஞ்சம் நெருக்கத்துல வந்துருவாங்க. ஒரு 10 சீட்டு கிடைக்கிற இடத்துல ஒரு 30 சீட்டு வந்துரும். அப்ப அதுல நம்மளும் உள்ள போயிருவான். அதுல ஒரு எம்பி சீட்டு மாநிலங்களவுல கொண்டு வர முடியும். அது பிஜேபி. அது போக பிஜேபி இங்க வளர்ந்துருக்கிறது. இந்த திமுகவின் இந்த என்ன சொல்றது மூட நம்பிக்கைக்கு எதிரான பெரியார் மண் அப்படிங்கறதெல்லாம் நாங்க உடைச்சிட்டோம். இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அவங்க தலைகீழ பண்ணிட்டு இருக்காங்களா, ஆட்சியை பிடிக்கிறதுக்குலாம் இல்ல. இப்போதைக்கு இவர்களுக்கு பிஜேபி நான் இங்க வந்து காலை ஊனிட்டேன்னு காட்டணும். அந்த நிர்பந்தத்துல தான் எடப்பாடி மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. ஏறி உட்கார்ந்து இருக்கிறது அதிமுக மேல மட்டும் இல்ல, தாவேகா மேலையும் என்டிகே மேலையும் தான். ஆமா, என்ன அது 2 மேலையும் காலை வச்சிருக்காங்க, இது மேல டிக்கி வச்சிருக்காங்க. ஆனா உட்கார்ந்து இருக்காங்க 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, தூக்கி சுமக்குறாங்க. சரிப்பா, இந்த கூட்டணியை பத்தி இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எங்க அண்ணன் சீமா என்ன பேசின பார்த்தா அது இன்னும் சோகமா இருக்குது. கூட்டணி சேர்ந்துட்டாங்களே, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்துட்டாங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னா? அதை பத்தி பேசுறது நாகரிகமா இருக்காது, கண்ணியமா இருக்காது. ஏன் அது எதுவும் விஜயலட்சுமி விஷயமா? விஜயலட்சுமி விஷயம் எல்லாம் பேசலாம், அது கண்ணியமா இருக்காது. கண்ணியத்தை பத்தி யார் பேசுனது? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துச்சுன்னா ஐயோ ஐயோ ஐயோங்கிறது. இப்போ அதை பேச மாட்டா அப்படியா? ஏன்னா அந்த பக்கம் இருக்கிறது சித்தப்பா, இந்த பக்கம் இருக்கிறது மாமா. அதுக்கு மேல குருமூர்த்தி மாமா வேற இதுல உள்ள வந்து இறங்கி விளையாடிட்டு இருக்காரு. எப்படி நம்ம முதலாளி பேச்ச மீறிய மனித குல விரோதின்னு நீ சொல்ற? அவங்கள ஒருத்தர் தலைவரா வராரு, அவங்க தமிழ்நாட்டு சோத்துலதான் மண்ணொலி போடுறது வராங்க. அதுக்கு எதுக்கு நீ வாழ்த்து சொல்ற? அதுக்கு வழி போட்டு கொடுக்குறாரு அதிமுகவோட பழனிசாமி. ஆமா, எனக்கு ஒண்ணும் புரியலங்க. அவர் எப்படி உங்களுக்கு மாமாவானாரு? மாமா அப்பையில சொல்றேன் கேளு. இவரு சித்தப்பாம்பு, அவர் மாமாவா? தலித்துனா தம்பி, தானாக்கு தானா, அப்புறமா முக்குலத்தோர்னா மாமா, மாமா, மூணாக்கு மானா, கவுண்டர்னா சித்தப்பா. ஓகே, ஆமா. இப்படியாக சொந்த பந்தத்துல நெருங்கி பிணைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. பிஜேபியை மனித குல எதிரியாக வரையறுத்தாரு. மாமாங்கிறது, மச்சாங்கிறது, தம்பிங்கிறது. அவரு திமுகவோட ஸ்டாலின் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. எடப்பாடி ஃபர்ஸ்ட் கட்சி அடக வச்சார், இப்ப தமிழ்நாட்டையே அடக வைக்கிறாரு. இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்க வேண்டாமா? நீ தமிழர் நலன், தமிழ் இனம், ஈழம், அது இதெல்லாம் உழப்புறியப்பா. தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக கட்சியை வித்துட்டார். கட்சியை வித்தது இல்லாம இப்ப நாட்டையும் விற்க பாக்குறாரு. ஆமா, பேக்கரி டீலிங் மாதிரி தான். என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதான் அக்கா மாமா சித்தப்பான்னு சொல்லும் போதே அது அந்த மாதிரி அவர் வந்து கட்சியை வந்து அடமானம் வச்சுட்டாரு. இதுதான் விமர்சனம். அப்ப இதுக்கு நாணயமா நீ என்ன பதில் சொல்லணும்? எங்க ஆளுங்க தமிழங்க அவரு தாங்க கூட்டணிக்கு தலைவர், அவரு தாங்க கூட்டணி குறித்து பேசியிருக்கணும். சரியோ தப்போ எனக்கு அதுல விமர்சனம் இருக்குது. பேச வேண்டிய ஆளு எங்க சித்தப்பா. அது எப்படிங்க சொல்ல நீங்க எப்படி வெளியூர்ல இருந்து வந்த மாமா நீ எப்படி பேசலாம்? சரி, ஏன் அப்ப இப்படி சொல்ற சித்தப்பா இவங்க கூட எல்லாம் இவரெல்லாம் விமர்சிக்க மாட்டாரு, கடமை கணினி இவங்க கூட சேர்ந்து நிக்க வேண்டியதானே? யாரு இது சித்தப்பு? நீங்க எப்ப வந்தீங்க? சேர்ந்துதான் நிக்கிறோம், முக்காடு போட்டு நிக்கிறோம். இப்ப அவுத்து விட்டுருவாங்க போல இருக்குது. அசிங்கமா பேசுறீங்க. நிஜமாங்க. அவர் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. என்ன வெளியே இருந்துகிட்டு சைலண்ட் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர் அந்த மாதிரி கொடுக்குற அஜெண்டாவை சரி பெரியார உடைக்கணுமா, சரி விடு அதை நான் பேசுகிறேன், நீ பேசினா வந்து உன்னை ஒரே அடிச்சு தள்ளுவானுங்க, நான் பேசணும்னு வச்சுக்கோங்க அது வேல்யூவே வேற அப்படின்னு பேசுறது. சீமான வந்து உள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். ஓகே. அவர் வந்து ஒரு பஞ்சாப்காரர், சிங்கு அலுவாலியான்னு பேரு. ஓகே. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்டெலிஜென்ஸ்ல வேலை செய்யறாரு. இவர் தான் அப்போ வந்து சீமான்ட்ட வந்து மோடிக்கு ரொம்ப பிடிக்கும், சீமானை வந்து மோடிக்கு ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்டாங்க. ஆமா, அவர்தான் எல்லாமே, அவர் தான் வந்து கூப்பிட்டு இருக்கிறார். அதனால அவர் வந்து இழுத்து பிடிச்சிட்டே இருக்கிறார். அப்படி இப்ப இன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும் போது கூட எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்களே அப்படின் போது அழுத்தம் கொடுத்து கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கலையா? ஓ, அதாவது சொல்ல போனா எடப்பாடியை குறித்த கேள்விக்கு எடப்பாடியை குறித்து பதில் சொல்ல, எனக்கு மட்டும் அழுத்தம் கொடுக்கலையா தன்னை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆமாங்க, இவன் தான் எங்கேயும் அடி வாங்கியிருக்கிறாங்கிற மாதிரி. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இவனையும் காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துரு, ஒரிசாவுக்கு வந்துரு, டெல்லிக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் என்னைக்கு கமலாலயத்துக்கு போவாருன்னு தெரியல. அவரும் நான் கெஞ்சி பாக்குறேன், காலில் விழுறேன், உனக்கு இரக்கம் இல்லையா, என்ன ஏன் புடிச்சு தொந்தரவு பண்ணுவேன் ரஜினிகாந்த் மாதிரி, ஐயா என்னை விட்டுருங்க, நான் தான் உனக்கு எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணி விடுவேன், எவ்வளவு ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்து ரகசியமா எத்தனை வேலை உடைச்சிட்டு இருக்கிறேன். ஆமா, நீங்க அந்த ராஜாஜி சொல்லுவார்ல, நான் நுழைய முடியாது, ஒரு பார்ப்பனரா நுழைய முடியாத இடத்துல பார்ப்பனர் அல்லாத நபரா அபிமன்யு போல எனக்கு வந்து மாப்போசி இருக்கிறாரு அப்படின்னாரு. அந்த மாதிரி மாப்போசி. ஆமா, குருமூர்த்திக்கு அபிமன்யு மாதிரி வந்து சக்கரா வியூகத்துக்குள்ள போய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. ஆனா மாப்போசி கடைசியில திராவிட கட்சிட்டு தான் திமுக தான் வந்து சரண்டர் ஆனாப்ல. அவருக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. ஆமா, அப்ப இவருக்கு இல்ல, அதனால தேவையில்லை, விடுங்க. அறிவு இல்ல, எதுவும் பயனில்லை. ஆமா, அதனால அவரு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, ஐயா விட்டுருங்க, அமித்ஷா ஐயா விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கள விடுற மாதிரி இல்ல. எப்படியோ காலை பிடிச்சு தூக்க போறாங்களா, கையை பிடிச்சு தூக்க போறாங்களா, அல்லது உச்சந்தலையில குடுமியை பிடிச்சு தூக்கிட்டு வர போறாங்களா, இதுதான் இருக்குது. இதுதான் சஸ்பென்ஸ். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, இப்போ ஒரு மிருகம் ஒரு சிறுத்தையோ ஒரு இதோ வேட்டையாடும் போது அதை கடிச்சு தூக்குற ஒரு விதமும் தன்னோட குட்டிகளை தூக்கிட்டு போற விதமும் வேற வேற. ஆமா, அது வந்து பூனை வந்து என்ன பண்ணும்னா அது குட்டியை வந்து அப்படி வலிக்காம தூக்கிட்டு போவோம். ஆனா எலியை பிடிக்கும் போது அப்படி இல்ல, ரசிக்கிறோம். அந்த மாதிரி எடப்பாடியே எலிங்கிறீங்க. எலியா முயலான்னு தெரியல. அதனால எடப்பாடி அல்வா கொடுக்க பார்த்தாரு, பெருசா டக்குன்னு கப்பி தூக்கிட்டு போயிருச்சு. இதை வந்து அப்படி பக்குவமா தூக்கிட்டு போலான்னு முயற்சி பண்றாங்க. சீமான தூக்கிட்டு போலாம் முயற்சி பண்றாங்க. பெத்து போட்ட பிள்ளை இல்ல. ஆமா, அதனால என்ன இருந்தாலும் கள்ள பிள்ளையா இருந்தாலும் சரி, சொந்த பிள்ளையாச்சே அப்படின்னு பாக்குறாங்க. இல்லன்னா கப்பகால கடிச்சு தூக்கிட்டு போய் நேரம் தலையில கட்டி தங்க விட்டு சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. ஆமா, அதனால வந்து எடப்பாடிக்கு வந்து மிதுன் தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் டெல்லியில உட்கார வச்சு மார்ச் 31 உனக்கு லாஸ்ட் டேட், அதுக்குள்ள நீ வரலன்னா நாங்க வந்துருவோம். அவ்வளவுதான். இப்போ அமித்ஷா வந்ததுக்கும் காரணம் இருக்கு. என்னன்னா இல்லன்னா இங்க செருப்பு இல்லாத செருப்பு எல்லாம் பறந்துருக்கும். அண்ணாமலைக்கு ஒரு ஆதரவு கோஷ்டியை ரெடி பண்ணி வச்சுப்பா, வார் ரூம்னா அப்படியே வார் பண்ணுங்கடா அப்படின்னு இருப்பாப்ல. அமித்ஷா பார்த்தாப்ல, நாம நேரடியா போய் நடந்தாதான் உண்டு, இல்லன்னா அங்கிட்டு சேர் எல்லாம் பறக்கும். என்ஆர் நாகேந்திரனை தலைவரா கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட தடை, அத்தனை கோஷ்டிகளும் கடந்து சின்ன முடியுது. அதுக்கு சாதிகளை சேர்த்துக்கிறாங்க, பணத்தை சேர்த்துக்கிறாங்க, தொழிலதிபர்களை சேர்த்துக்கிறாங்க. சவுத்துல தேவேந்திர குல வேளாளருக்கும் இவங்களுக்கும் சுத்தமா ஆகாது முன்னாடி இருந்தே. இப்பதான் ஓரளவுக்கு அமைதியா இருக்காங்க. இப்ப நயினார் நாகேந்திரனை முன்னிறுத்தும் பொழுது தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்த ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு, வேட்புமனு, நான் தலைவரா போட்டிடுறேன் அப்படின்ட்டு. அந்த வேட்புமனு வாங்க கூட இல்ல, தள்ளிவா ஓரமாவனி யாரு அப்படின்னு தள்ளி விட்டாங்க. இப்ப தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த தேவேந்திர குல வேளாளர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, என்னடா இது முக்குளத்தோருக்கு தான் அப்ப மரியாதையா, அப்ப நம்ம பசங்களுக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு அவங்க கோபத்துல இருக்காங்க. இல்ல அது மட்டும் இல்லைங்க, நயினார் நாகேந்திரன்
பர்டிகுலராகவே தேவேந்திர குல வேளாளருக்கு எதிராக பல்வேறு சாதி மோதல்களை தூண்டி விட்டவர். நமக்கு நல்லா தெரியும் அந்த நாங்குநேரி சம்பவம், அந்த சின்ன பையன் ஸ்கூல்ல நடந்த சம்பவம். அதுல அவன் மேல திமுக அரசு நடவடிக்கை எடுக்குதுன்னு ஒண்ணு அங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் பயன்படுத்தி அங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு உணர்வு இது பண்ணி அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அவ்வளவு வேலை செஞ்சார் சாதி உணர்ச்சியை தூண்டுவதற்கு. மறவர் வர்சஸ் தேவேந்திர குல வேளாளர். அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி போக முடியுமா? கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இன்னைக்கு மோடியை வந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் பாராட்டி பேசுறாரா அல்லது வந்து சரண்டர் ஆயிட்டாரான்னு தெரியல. இல்ல இந்த நயினார் நாகேந்திரனுக்கு மாமோய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மாமோய் அப்படின்னு யார் எழுதியிருக்கா? சீமான் எழுதியிருக்காப்ல. கடமை கண்ணியம் எல்லாம் பேசிட்டு இருந்தாலு கண்ணியத்தோட இவருக்கு மட்டும் வாழ்த்து இருக்காரு. என்ன அர்த்தம்? அதனால மாமாவா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். உள்ள பத்திரம். ஆக இப்படியாக நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல தம்பி அண்ணாமலை அவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி அவருக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தாங்க. காலில் செருப்பை கொடுத்து அனுப்பி பேசிட்டாங்க. தம்பி இந்த செருப்பு போடலாங்கிற சீன் எல்லாம் போடாத, நீ ஷூ போட்டுட்டு சுத்திர விஷயம் எல்லாருக்கும் தெரியும், அதனால வெக்கப்படாத. அண்ணன் நயினார் நாகேந்திரன் உனக்கு செப்பல் வாங்கி தந்திருக்கிறேன், போயிரு. எமயமலைக்கே போன்ட்டாங்க. எமயமலை கிளம்புறாரு. ஆமா, அவர் சவுத்துல இருந்து அப்படியே நார்த்துக்கு போயிட்டா. அப்படி அங்க எமயமலையை சுத்தி சுத்தி வரா. அப்படியா ஒவ்வொரு இடத்துல தியானம் பண்றாங்க, மசாஜ் பண்றான்றாங்க. என்ன இல்ல என்ன சொன்னீங்க? என்னவோ அது அவர் பண்ணாரு, நான் சொல்ல வரலைங்க. அங்க பொதுவா தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிட கட்சிகள் என்னெல்லாமோ அறிமுகப்படுத்திருக்கு. இன்று முதல் முறையாக இந்த நியூஸ் மூலம் அண்ணாமலை தமிழ்நாட்டிற்கு இந்தியாவின் தாய்லாந்தை அறிமுகப்படுத்துகிறார். என்னவோ அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எமயமலையில வந்து தியானத்துக்கு போறாங்கல்ல, அங்க வந்து தியானம் மசாஜ் இதெல்லாம் கொடியிட்டு பிறகுதான். என்னவோ சாண்ட்விச் மசாஜ் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியாதுங்க. ஆமா, என்ன விட்டுருங்க. ஆக திராவிட கட்சிங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணிட்டு இருக்க. இவர் என்னன்னா இமயமலைக்கு போற அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள்ல ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் வரும். அப்ப பாக்க அப்போ தெரியும் உங்களுக்கு சாண்ட்விச் மசாஜ்னா என்னது, இமயமலைனா என்னது, தியானம்னா மகா தியானம்னா என்னது. இதெல்லாம் என்னவோ நயினார் நாகேந்திரனுக்கு என்ன வீடியோ வர போதோ அதுவே தெரியல. எனக்கு இப்பவே சர்ப்ரைஸ் ஆகுது. அங்க போய் தியானம் பண்ணிட்டு இருந்தேன், நான் எப்படிப்பா பண்ணிருப்பேன் அப்படின்னு அமித்ஷா இவர் ரொம்ப பவியமா கேட்பாரு. ஆனா வரும், எல்லாமே வரும். ஆமா, அப்படியாக கஷ்டப்பட்டு நயினார் நாகேந்திரன் வந்து தலைவர் ஆக்கி விட்டுட்டு அண்ணன் வந்து வாழ்த்தி எல்லாம் பேசி, அது எப்படி எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்கிறாங்க. அமித்ஷா வந்து அதெல்லாம் இல்ல, நீ இப்ப பாராட்டி பேசுப்போ, நீ செருப்பு வாங்கி கொடு, நீ வந்து பாராட்டி பேசு, நீ வந்து வாழ்த்து தாமரை மலர்ந்து தீரன்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதி கொடுத்து அதை முடிச்சு விட்டு போயிருக்காரு. குருமூர்த்தி இந்த பக்கம் தனியா அவரு ரிபப்ளிக்ல அர்னாப் கௌசமிட்ட அவர் வந்து பெரிய போஸ்டிங் போக போறாரு. எங்க போக போறாரு? எமயமலைக்கு மசாஜ் செய்ய போறாரு. அமித்ஷா குருமூர்த்தியை பார்க்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை முந்தின நாளே குருமூர்த்தி வீட்டு போயிட்டா. அப்படி காலைல விழுந்து பாப்பல விழுந்துதான் உள்ளே போயிருக்கா. அப்படி செருப்பு கலத்துறதுல இருந்து செருப்பு எங்க கலத்த செருப்பு தான் கலத்தியே வச்சிருக்காரு. சூவை கலத்துனதுல சரி ஓகே. அப்படி தவுண்டு போய் கெஞ்சி இருக்க, ரொம்ப கெஞ்சிருக்கா. அப்படி சரி நான் பேசுறேன், உனக்கு வேற ஏதாவது அரேஞ்ச் பண்றேன், போ நான் சொன்னா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பார்ப்பன லாபியில என்ன இவங்க எல்லாம் ஒரு கூட்டு கலவானீங்க. இவங்களோட நோக்கம் ஒண்ணுதான், மாமன்பா மச்சாம்பா சித்தப்பாம்பா சீமானன்பா விஜயம்மா, எல்லாம் ஒரே கூட்டம். மட்டைங்க தான். மட்டைங்களோட வேலையை தமிழ்நாடை எப்படி டெல்லிக்கு காவு கொடுப்பது, அதுக்கு நாம எப்படி வேலை பார்ப்பது, பிரிந்து வேலை பார்ப்பது ஒரு உத்தி, சேர்ந்து வேலை பார்ப்பது ஒரு உத்தி. எந்த உத்தி போட்டாலும் இங்க வேகாது, ஏன்னா சங்கினாலே இங்க மிதிதான். ஆமா, இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பிறந்தநாள், அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. தலித் மக்களுக்கு அதிகப்படியான நன்மையை செய்தது திராவிட மாடல் ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. இப்ப நீங்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி இடங்கள் வந்து சிதம்பரம் செட்டியார் படித்தார். ஆமா, சிதம்பரம் அம்மா போயிட்டு வந்தார். ஆமா, அது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போயிட்டு வந்தார். அதுல போன ஒரே நபர்னு அம்பேத்கர் நம்ம சொல்லுவோம், பெருமையா சொல்லுவோம், அந்த தகுதியில வந்து அவர் இருந்தார் அப்படின்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து போன ஆண்டு மட்டும் 150 பேருக்கு மேல வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கும் வெளிநாட்டுல கல்வி பயில இங்க இருக்கு தலித் மாணவர்கள் சென்றிருக்கிறார்கள், போயிருக்கிறாங்க. 30 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வந்து. நீ ஐஐடில உள்ள விட மாட்டேன், இப்படி இல்லாம நீ பிளான் பண்ணி நிப்பாட்டிருந்த விடு, நாங்க ஐஐடி விட வேற இடத்துக்கு போறோம், அதை விட பெஸ்டா போறோம். இங்க வந்து அக்ரகாரம், அது அக்ரகாரத்துல அறிவா வளர போது, நீ போய் அறிவு வளர இடத்துல போய் படிங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை செஞ்சிருக்கிறார். இந்த வருஷம் அந்த நிதியை வந்து பல மடங்கு 4 கோடி 68 கோடி ஆமா பெரிய அளவுல ஒதுக்கி இருக்கிறாங்க. அவர் அதெல்லாம் சொல்றார். அதை தாண்டியே எனக்கு ஒண்ணு இருக்குது. இப்ப இந்தியாவிலேயே வந்து குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாக்குனது அது திமுக கவர்மெண்ட் தான். வேற எங்கேயுமே இன்னைக்கு வரை கூட இல்ல. நீங்க இந்த வெளிநாடு அப்படின்னு தான் ஞாபகம் வருது. அம்பேத்கர் இந்த மாதிரி அப்பவே
வெளிநாட்டுக்கு மாணவர்களை அனுப்பணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சு திட்டம் போட்டு பண்ணப்போ இப்ப இதை பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அம்பேத்கர் வந்து 1946 இந்த மாதிரி தலித் மாணவர்களை வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. கவர்மெண்ட் மூலமா அதை செய்யறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அப்போ வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜாஜி கௌசிக் குறுக்க வந்தாங்க, கட்டைய போட்டா அந்த மாதிரி குறுக்க வந்து அதை நிறுத்திட்டா. அப்படி வந்து கெடுதல் செய்யறதே அன்றே வந்து தடைய போட்ட ராஜாஜியின் வம்சம் தான் இன்றைக்கும் அம்பேத்கர் பிறந்த நாள் அதுவுமா இதை எப்படி நிறுத்தலாம்? அது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறுத்த முடியும். படிக்கலாம் கூடாது, படிச்சுட்டா அப்ப இங்க யாரு கக்கூஸ்கள் வருது? அம்பேத்கர் படிக்க வைக்கணும், அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னாரு. இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி அறிவிச்சாங்க, வானதி அம்மா அறிவிச்சாங்க, நாங்க வந்து அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய சிலையை சுத்தி நாங்க கிளீன் பண்ணுவோம், தண்ணி ஊத்துவோம், சுத்தப்படுத்துவோம். இப்பவும் தீட்டு சுத்தப்படுத்துறதுதான் படையல் பண்றாரு, அவங்க சுத்தப்படுத்துறாங்க, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அதுல வந்து இந்த ஊதுபத்திக்கு ஸ்டாண்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, வாழைப்பழம். அது ஊதுபத்தி ஸ்டாண்டா மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வாழைப்பழத்தை ஊதுபத்தி ஸ்டாண்டா பயன்படுத்துறது எப்படின்னு மட்டும்தான் அந்த பூணல்காரங்க கண்டுபிடிச்சாங்க. வேற எந்த கண்டுபிடிப்பும் அவங்களுடைய கண்டுபிடிப்பு இல்லை. அதை வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களே, அம்பேத்கரை பூஜை செய்வதல்ல நம்மளுடைய நோக்கம். அம்பேத்கர் நம்முடைய மக்கள் விடுதலை அடையணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு. பொருளாதாரம், அரசியல் அதிகாரம், பண்பாட்டு விடுதலை வேணும்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் நாம் இன்னைக்கு நினைவில் வைத்திருக்க வேண்டிய விஷயம். அதனால அல்ற சில்லறைகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு சரியான பாதையில் பயணிப்போம். நடிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவர் வந்து செருப்பை கழட்டி போட்டுட்டு போய் இப்படி மாலையை போட்டு விசிக பேனர்லாம் பின்னாடி இருக்கு, அதை கூட கண்டுக்காம போய் நிற்கிறாரு பாத்தீங்களா. இது மாதிரிதான் விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி புரட்சியா வந்த மாதிரி இருந்தது. அவரு என்ன செஞ்சாருன்னா வாழைப்பழம், அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், படையல் இதெல்லாம் அதனாலதான் கேட்டேன், விஜய் வந்து வாழைப்பழம் கொண்டு வரலையா, இல்ல விஜய்கிட்ட வாழைப்பழம் இல்லையா அப்படின்னு கேட்டது. அதனாலதான் இந்த படையெல்லாம் வச்சு கும்புற அதே மெத்தட் தான். அதாவது இவங்க அதை சாமியா கும்புறதுதான் தவிர, பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் சாமியா கும்புறதுதான் இவங்க வேலை. இது தவிர கொள்கை ரீதியா என்ன செஞ்சாங்க, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு கேட்டா தெரியணுங்க. ரைட், இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அம்பேத்கர்னு ஒரு இருந்தாருங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கே நீங்க நன்றி சொல்லணும். அதுவும் ஓட்டுக்காக தான். அதுவும் இல்லைன்னா அம்பேத்கருக்கு அட்ரஸ் எல்லாம் போயிருக்கும். ஆமா.